வணக்கம் மச்சீஸ். யூடியூப்பில் இருக்க ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மேபி வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த வீடியோட லென்த் ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வந்து வீடியோ ரொம்ப மொக்கையாக இருக்குது. மேபி அந்த 3 நிமிஷத்தில் அவங்க இன்ட்ரோவை காமிக்கிறாங்க அந்த வீடியோவில், இல்லை அன்வான்டாக எதையாவது காமிக்கிறாங்க. ஆனால் 3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா இருக்குது கண்டென்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 3வது நிமிஷத்துலேருந்து லாஸ்ட்டு 10வது நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு 7 நிமிஷம் தான் வந்துட்டு கண்டென்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த வீடியோட லிங்க் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து தான் ப்ளே ஆகும் இல்லையா வீடியோட ஸ்டார்டிங்கில். அப்போது அவங்களும் வந்துட்டு அந்த 3 நிமிஷம் மொக்கையை வந்துட்டு அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்த ஒரு வீடியோவை மேபி அந்த ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் மொக்கையாக இருக்குது, அந்த 3 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த 3வது நிமிஷத்துலேருந்து 10வது நிமிஷம் வரைக்கும் தான் உங்களோட ஃப்ரெண்டு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது நான் சொன்னபடி நீங்கள் லிங்க்கை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எதில் வேணாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதில் ஷேர் பண்ணாலும் அவங்க அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 3வது நிமிஷத்துலேருந்து தான் அந்த வீடியோவே வந்துட்டு ப்ளே ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது மேட்ருக்கு வருவோம். ஜஸ்ட் உங்களோட கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேபி பிசியில் இருந்தாலும் சரி அல்லது மொபைலில் இருந்தாலும் சரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்கள் மொபைலில் இருக்கிற பேஜை அப்படியே பிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துடும். இப்போ நீங்கள் யூடியூபோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே ஷேருன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த இடத்துல இருந்து அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 3வது நிமிஷத்துலேருந்து தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் 3ன்னு போட்டுட்டு பக்கத்தில் 2 ஜீரோன்னு போட்டுருங்க. இப்போ போயிட்டு பக்கத்தில் அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கு பக்கத்தில் காப்பி அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த காப்பிங்கிற பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் மேபி வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர் அந்த வீடியோட லிங்கை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகி 3வது நிமிஷத்துலேருந்து தான் அந்த வீடியோவே ப்ளே ஆகும். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறையா தேவையில்லாத விஷயங்களை ஸ்கிப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் சின்னதாக ஒரு ட்ரிக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருங்க. See you in next video. Bye from பாபா. இன்னும் நிறைய ஹேக்ஸ் ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.